லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சேலத்தில் நடைபெறவுள்ள திமுகவின் 2வது இளைஞரணி மாநாடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருக்கும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திமுகவின் 2வது மாநில மாநாடு சேலத்தில் நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு. அவர்தான் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தி இந்த மாநாட்டை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அவர் நம்மிடம் இருக்கார். மாநாட்டு பந்தல்லே நம்ம அவர் நேரடியாக பேசுறோம். சார் வணக்கம். இந்த மாநாடு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீங்க சார்? மாநாடு ஏற்பாடு கிட்டத்தட்ட 100% நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை இன்று மாலை மாநாடு தொடங்க இருக்கிறது. முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளரும் வர இருக்கிறார்கள். மாநாட்டுக்குள் 1.5 லட்சம் பேர் அமர்வதற்கும் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நிற்பதற்குரிய இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தேவையான கழிப்பிட வசதிகள் முதற்கொண்டு குடிநீர் வசதி முதற்கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாநாட்டுக்குள் மட்டும் 2.5 லட்சம் பேர் இருப்பார்கள். மாநாட்டுக்கு வெளியே 2.5 லட்சம் பேர் இருப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்கள் நடைபெற இருக்கிறது. அதுக்கு ஒரு முன்னோட்டமான தேர்தல் ஒரு மாநாடாக இது இருக்குமா? நிச்சயமா இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் முன்னோட்டமாக இது இருக்கு. முதல் படி இதுதான். இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. தலைவரே சொல்லி இருக்கிறார்கள், இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. பொதுவாக முழுக்க இளைஞரணி தோழர்கள் நிறைய பேர் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நிறைய பேர் இந்த மாநாடு நடத்துறதுக்கு விரும்பினாங்க. மதுரையில கேட்டாங்க, பல இடங்கள்ல கேட்டாங்க. அந்த வாய்ப்பு சேலத்துக்கு கொடுக்குறது. குறிப்பா சேலத்துல 2021 தேர்தலில் ஒரு பின்னடைவு இருந்தது. அதற்கு இந்த மாநாடு மூலியமாக கொங்கு மண்டலத்தில் தொடக்கமாக தான் சேலம் இருக்கு. அதற்கான ஒரு வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கும். நிச்சயமா இருக்கும். நிச்சயமான வெற்றி. கடந்த முறை கூட கடைசி நேரத்தில் 10% இடஒதுக்கீடு என்று சொல்லி அந்த காரணத்தினால்தான் எங்க வெற்றி வாய்ப்பு நமக்கு சரியாக இல்லாமல் போய்விட்டது. இந்த முறையெல்லாம் முழுமையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நீங்க ஏற்கனவே மாநாடு என்றால் நேருன்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அது போன்ற ஒரு பெயர் வாங்கக்கூடிய மாநாடாக இது இருக்குமா? நிச்சயமா வரக்கூடிய. நீங்கள் நேரடியாக வந்திருக்கிறீர்கள். இதை பார்த்துவிட்டு சரியாக இருக்குதா இல்லையா என்று சொன்னால், சரியாக இல்லை என்றால் திருத்திக் கொள்கிறேன், சரியாக என்று கொண்டால் மகிழ்ச்சி அடைகிறேன். சேலத்துல 3க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் கள்ளக்குறிச்சி வருது, சேலம் இந்த நாடு வருது. அது எப்படி சார் இருக்கும் வரக்கூடிய தேர்தலில்? நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்ககிரி நாமக்கல் நாடாளுமன்றம், மேட்டூர் தருமபுரி நாடாளுமன்றம், பாக்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றம் 3 தொகுதி, பாக்கி 6 தொகுதி சேலம் நாடாளுமன்றம். எங்களுக்கு முழுமையாக இந்த மாநாடு நடத்தியதன் காரணமாகவும் தலைவர் அடிக்கடி இங்க நிகழ்ச்சிகளை தொடங்கி தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருக்கிற காரணத்தால் அனைத்து இடங்களுமே நமக்கு வெற்றி வாய்ப்பே பிரகாசமாக இருக்கும் என்று எங்களுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் முதலிடம் சொல்லி இருக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.